நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜு முடிந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, இதுபோன்று பல்வேறு செய்திகள், கொடுக்கல் வாங்கல், கடன் இருந்தால் எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, பேசிக்கொள்வது போன்ற ஏராளமான செய்திகளை இன்று ஓதப்பட்ட வசனங்களில் சொல்கிறார். நிக்காஹ் சம்பந்தமாக கணவன் மனைவி என்று ஆகிவிட்டால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொருளாதாரம், உடைமை, உடுப்பு, உடை போன்ற விஷயங்கள், ரெண்டு பேருக்கும் மத்தியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தலாக்கு சம்பந்தமாக, அமைதி ஏற்படுத்துவது சம்பந்தமாக, தலாக்கு சம்பந்தமாக, குலா சம்பந்தமாக, தலாக்கு ஏற்பட்டு விட்டால் வேறு ஏதேனும் சூழல் ஏற்பட்டு விட்டால் இத்தா சம்பந்தமாக, இப்படி நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு உள்ளால் இருக்கிறது. ஆயத்துல் குர்சியுடைய வசனம் ஓதப்பட்டது. இது போன்ற ஏராளமான செய்திகள் இன்று ஓதப்பட்டது. இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து 4 ஆயத்துகளில் வட்டி சம்பந்தமாக சொல்கிறார். பெரும்பாலும் வட்டியை பத்தி பேச மாட்டாங்க. இருந்தால் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஹக்கு என்ன உண்டு அத்தனையும் சொல்லணும். வட்டி சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். நீங்க யார் ஈடுபடுறீங்க, செயல்படுறோம் நாம அல்ல குடுக்கல் வாங்குற அந்த எண்ணத்திலேயோ அதெல்லாம் அல்ல. இன்று ஓதப்பட்ட வசனங்களில் 4 வசனங்கள் வட்டி சம்பந்தமாகவே வந்தது. அந்த வட்டி சம்பந்தமாக வந்த செய்தி என்பதால் வட்டியை பற்றி ஒரு சில குர்ஆனுடைய ஹதீஸ்களுடைய செய்திகளை இன்றைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் போக போக காலம் செல்ல செல்ல நம்முடைய காலம்லாம் வர வர பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம சின்ன பாவமாக நாம் ஆக்கிக் கொள்கிறோம். ஒரு காலத்துல மது குடிச்சான்னு சொன்னா தெருவுக்குள்ளே வர மாட்டார். வட்டி வாங்குறாரு சொன்னா அவங்க தண்ணி கூட நாம குடிக்க மாட்டோம். போதன்னு சொன்னா தெருவுக்குள்ள வர மாட்டார். ஒரு ஆளு தப்பான இடத்துல ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், ஏதேனும் உபச்சாரம் செய்கிறார் தெரிஞ்சா நம்ம அவரெல்லாம் பெரிய குற்றவாளியா பார்ப்போம். அது பெரிய குற்றமா தெரிஞ்சிச்சு. காலம் போக போக இன்று என்ன ஆச்சுன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு. ரொம்ப சாதாரணம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் 30 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மத்தியில வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி உலகை பிரிந்து 30 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு நாள் சொன்னாரு, இந்தப்பா எப்படி ஆயிடுச்சு காலம். பெருமானாருடைய காலத்தில் ஒரு தப்பு தவறு செய்வதாக இருந்தால் அந்த தவறை உஹது மலை அளவு பெரும் பாவமாக, அவ்வளவு பெரிய பாரமா நாங்க கருதணும். இன்று பெரிய பாவத்தை கூட, சின்ன பாவங்களை கூட உஹது மலை அளவு நாங்கள் கருதினோம். அப்படி வாழ்ந்தோம். இன்று பெரிய பாவங்கள் கூட ரொம்ப சர்வ சாதாரணமா சின்னதாகிடுச்சு. பெற்றோரை மதிக்கிறது இல்லை, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல வரலாம், அல்லது இவர் கல்யாணம் முடிச்சவங்க தனி கொடுத்துட போறாரு. சர்வசாதாரணமா நடக்கும். அது ஒரு குற்றமாகவே இன்னைக்கு இல்ல. பெற்றோரை அவமரியாதை செய்வது சமூகத்தில் குற்றமாகவே இல்லை. குடிக்கிறாரு யாரு, குடிக்காதாலும் யாரு இருக்கான்னு கேட்கிறான். என்னப்பா பிள்ளை குடிச்ச பார்த்த வச்சு அப்படின்னு சொன்னா குடிக்காதாலும் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது போன்று எல்லாவற்றுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், ஒரு தன்மை, ஒரு தப்பு, ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்தினுடைய நேரடி பெயர் இல்லாமல் துணை பெயரோடு, வேறு மாற்று பெயரோடு சேர்ந்து என்ன செய்யறது, அதை அழைக்கிறது. உதாரணமா மதுன்னு சொன்னோம், கல்லுன்னு வந்துச்சு, இப்ப அப்படி பீர்னு வந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உடம்பு ஆரோக்கியமாக சோம்பல் தவிர்ப்பதற்காக சரி பீர் குடிப்பது அது ஒரு போதை இல்லை, சர்வ சாதாரணம். இப்படி நிறைய விஷயங்கள். லேபிள் வேற, குற்றம் இருக்கும், குற்றத்தின் பெயர் ஒன்றுதான். நாம வேற புதிய லேபிள் ஒட்டி என்ன செய்யறது, அத சமூகத்தில் நம்ம சர்வ சாதாரணமா கடந்து செல்வது, அந்த தவறை நாமும் பழகிக் கொள்வது. இப்படி நிறைய தவறுகள் இருக்கிறது. முதியோர்கள் என்ன புதிய பெயர், பெற்றோரை மதிக்கல, பெற்றோரை கவனிக்கல, பெற்றோரை உபசரிக்கல, அதுக்கு மறுபெயர் முதியோர் இல்லம். இப்படி ஒவ்வொன்றும். அதே மாதிரி கடனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பயம் இல்லாமல், அச்சம்
அச்சமில்லாமல் உண்டான சூழலில் உங்களை படைத்திருக்க. மனுஷ வாழ்க்கையில் அச்சம் இல்ல, பயம் இல்ல, எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்க, உங்களுக்கு நீங்களே அச்சத்தை, பயத்தை, மகிழ்ச்சியின்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு புரியல. அல்லாஹ் நம்ம சுதந்திரமா, அச்சம் இல்லாம, பயம் இல்லாம, கவலை இல்லாம படைத்திருக்க, நாமளே கவலையை, பயத்தை உருவாக்கி கொள்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? என்ன யார சூழல்லாம் கேட்டாங்க. கடன் கடன் சொன்னாங்க. கடன்காரனை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க முடியலன்னா ஒழியணும், ஏதாவது பொய் சொல்லணும், கொடுத்த வாக்குக்கு மாறு விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் உன்னை சுதந்திரமாக அச்சம் இல்லாமல் படைத்திருக்கின்ற பொழுது கடனை வாங்கி நீ ஏன் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய்? பொதுவாக கடனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொன்னாங்க. இப்ப நம்ம கடன் இல்லாம இல்ல, கடன்லாம் இன்று பல்வேறு பெயர்களில் இன்று கடன். ஒரு காலத்துல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கடனை பத்தி ஃபஜ்ருடைய பயான்ல இப்ப 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசணும். கடன் இன்று பல்வேறு வகைகளில் கடன்கள் இருக்கிறது. பயிர் கடன் இருக்கு. ஒரு காலத்துல அதெல்லாம் கிடையாது. பயிர் கடன் இல்ல, நகையை கொண்டு போய் வச்சா பயிர் கடன் ஒரு கடன் இருக்கு. விவசாய பட்டா நிலத்தை கொண்டு போய் கொடுக்கணும், நகை கடன் இருக்கு. கல்விக்கு கடன் இருக்கிறது, மருத்துவத்திற்கு கடன் இருக்கிறது, வாகனத்திற்கு கடன் இருக்கிறது, ஃப்ரிட்ஜுக்கு கடன் இருக்கிறது, ஏசிக்கு கடன் இருக்கிறது, செல்லுக்கு எல்லாம் கடன் இல்லாம இல்ல. பேரு 0%, பெருசா 0 போட்டு பக்கத்துல 2 புள்ளி வச்சு கோட போட்டு வச்சிருக்காங்க 0%. ஆனா இல்லாம இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளம் சொன்னாங்களே, அந்த அடையாளங்களில் ஒன்று பொது பெயர்களில் பழைய குற்றங்கள் லேபிள மாத்தி வருது, அவ்வளவுதான். வட்டி இல்லாம இல்ல அப்படிங்கிற செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை கடுமையா சாடி இருக்கிறாங்க. பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் 7. அதுல அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வதை இணை வைப்பது, அதற்கு அடுத்து வட்டி வாங்குவது, அதற்கு அடுத்து வட்டி வாங்குவது, அதை நீங்க என்ன செய்யுங்க? உங்களை அழிச்சிரும், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமா இந்த மகளிர் குழு கடன்லாம் நிறைய கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. மக்களுக்கு என்ன செய்யறோம்? சிறு தொழில் தொடங்குவதற்கு நிறைய கடன் கொடுக்கலாம். அந்த கடன்ல சிறு தொழில ஈடுபட்டவங்கல்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் பெரிய கடனாளியா மாறிடுறாங்க. நிறைய பேர் உதாரணம்லாம் சொல்ல வேண்டியது. ஏதோ ஒண்ணு ஒருக்க வாங்கி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காசு பழக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அடுத்து வட்டி கடைக்கு தான் போச்சு, அடுத்து வட்டி கடைக்கு தான் போச்சலும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழித்தொழி. எத்தனை பேருக்கு திவாலா இருக்கு? பேங்க் ஏன் திவாலா ஆகுது? காசு மொத்தத்தை நம்ம அங்கதான் போடுறோம், அது ஏன் திவாலா ஆகுது? அன்பானவர்களே, அதற்குள்ள சூட்சுமத்தை எல்லாம் பேசுற நிறைய விஷயங்கள் பேசணும், நேரம் இல்லை. அதனால உங்களை அழிச்சிரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 விஷயம் நம்ம ஹலாலா செய்வோம். வியாபாரத்துல 10 ஹலாலா செய்வோம், 10ல 9 ஹலாலா செய்வோம், ஒண்ணே ஒண்ணு ஹராம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு இந்த ஷைத்தான் உள்ள வந்துருச்சுன்னா அந்த 10ஐயும் சேர்த்து மொத்தமா பாத்தியா ஒதுங்கி போயிடும், நம்மகிட்ட ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். அதனால கடன், இந்த வட்டி என்பதை எந்த ரூபத்தில் அல்லாஹ் தஆலா கடுமையா இன்று ஓதிய வசனங்களில் கடுமையா சொல்றான். 4 வசனம் சொன்னான். அல்லதீன யகுலூன ரிபானா யகூமுன ரிபானா வட்டி இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். மன்னரையிலிருந்து கியாமத்தில் எழும் பொழுது பேய் பிடித்தவனை போல, பித்து பிடித்தவனை போல எழுப்பப்படுவான். ஓதி பார்க்க மந்திரிக்கு கூட்டுறோம்ல, என்னமோ பிடிச்சிருச்சா செத்து நல்லா ஓதி தண்ணி அடிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நாளை மறுமையில வட்டி வாங்கினவன் நிலைமை ஃபுல்லா இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் சொன்னான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹ் இன்னைக்கு ஓதுற வசனத்துல தர்மத்தை வளர்க்கிறான். வலருமா பக்கிய மினர் ரிபா. வட்டியை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள். எனக்கு தெரியல, இல்ல நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணு. அல்லாஹ் சொல்ற இந்த ஓதி வசனத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில அரபாவினுடைய மைதானத்தில் நீண்ட பயானில் இதுவரையிலும் வட்டிக்கு யாரெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்க ஹஜ்ஜில அரபாவில் நின்று செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி காட்டினார்கள். பதருமா பக்கிய மின ரிபா, எஞ்சிய வட்டியை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள். ஃபஇல்லம் ஃபதரு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. வட்டி யார் வாங்குறாங்களோ, 4வது வசனம், வட்டி யார் வாங்குறாங்களோ அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலோட போருக்கு தயாராகுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ரசூலோட நீங்க போருக்கு தயாராகுங்கள். இப்ப வட்டி முழுக்க முழுக்க ஹராம். எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, மார்க்கத்துல ஏன் அது ஹராம்னு சொல்லப்படுகிறது? உலகத்தினுடைய இயற்கை, அல்லாஹ்வுடைய வடிவமைப்பு என்ன சொன்னா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும். அதை கொண்டு வந்து வெளி சந்தைக்கு கொண்டு வரணும், அதை வியாபாரம் செய்யணும், பண்டமாற்று முறை செய்யணும். விவசாய நெல் வருதா, ஒரு பக்கம் சீனி வரும், கரும்பு வரும், ஒரு பக்கம் எலக்ட்ரானிக்ஸ் வரும். அப்படி ஒவ்வொன்றும் இவர் அவற்றை விற்க, அவருக்கு வாங்க. இதுதான் உலக இயற்கை. இப்ப சாம்பார் 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டு நம்ம வாடகை மாசம் ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் நமக்கு கொடுத்தா போதும், நம்ம வாடகை உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொன்னா எல்லோரும் இப்படி நினைத்தால், விவசாயிகள் நினைச்சா ஆளுக்கா மட்டும் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிற பொருளாதாரத்தை அடுத்த வருடத்திலே கொடுத்து உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சா விவசாயம் யார் பண்றது? இப்படி ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு தொழிலையும் நாம் சிந்தித்தால் எல்லோரும் சேர்ந்து இயக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா வட்டியை அடியோடு உடைக்க சொல்றார். வட்டி நமக்கு முற்றிலும் ஆகாது. வட்டி எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்ன கடைசி வசனம், இந்த கடைசி நான் சொன்ன 4வது வசனம், அல்லாஹ் ரசூலோடு நீங்கள் போருக்கு தயாராகுங்கள். அல்லாஹ் தஆலா வேற யாரையும் சொல்லல. அப்படி மது குடிச்சா நீங்க போருக்கு தயாராகுங்க, விபச்சாரம் செய்தால் போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லல. யார சொன்னா? வட்டி வாங்குறவரு. நீ வாங்குறியா? நீ வாங்குவது வட்டி அல்ல, என்னோடு என்னுடைய ரசூலோடு போருக்கு தயாராகி விட்டீர்கள், போர் செய்வதற்கு சமம் சொல்றான். வேற யாரையும் அப்படி சொல்லல. மதீனாவுடைய வீதிகளில் ஒருவர் குடிச்சிட்டு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். மதீனாவுடைய தெருல, ஒரு தெருவுல சத்தம் போட்டார், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார், கடுமையா பேசினார். ஒருத்தர் நடந்து வந்தார், எல்லாரும் சத்தம் போட்டு திட்டிக்கிட்டே போறாங்க. ஒருவர் சென்றார். செல்லுகின்ற பொழுது அவன் பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உச்சபட்சமான வேதனைகளை சொன்னார். ஒரு மது ஒரு மனுஷனை இப்படி கேவலமானவன மாற்றுகிறது. மது ஒரு மனிதனை இவ்வளவு கேவலமானவராக மாற்றி விடுகிறது. எவ்வளவு பெரிய பாவம் அது அப்படின்னா மதுவை பத்தி நினைச்சிட்டு, இருக்கின்ற பாவங்களிலேயே ஆக பெரும் பாவம் மது குடிப்பதுதான். இதுக்கு மேல் ஒரு பாவமே கிடையாது, இதுக்கு மேல ஒரு பாவமே கிடையாது. அப்படி இருந்தா என்னுடைய மனைவியை நான் தலாக்கு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேற எந்த பாவமே கிடையாதுங்க. எந்த பாவமே அரபுகள்ட்ட அது ஒரு பழக்கம். டக்கு டக்குனு இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சிருவாங்க. ஏற்கனவே சென்ற வருஷம் தராவின்னு சொன்னோம், ஒரு மனைவியை பிடிக்கல, ஆனா ரொம்ப பாசமான ஆளுத, கடைசியில ஒரு சின்ன கோபதாபத்துல எங்க அம்மாவுக்கு ஒப்புன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒரு சின்ன நீண்ட விளக்கம்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிற பழக்கம் அவங்கள்ட்ட உண்டு. அதுவை விட பெரிய குற்றம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நான் என்ன செய்யறேன், என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டார். இது சொல்லிட்டு ஒரு அந்த வேதனையில சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இவங்க மதீனாவில மஸ்ஜித் நபவியில இமாமாக இருக்கிற மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போனாங்க. அன்னைக்கு பெரிய இமாம் அவங்க தான். இந்த புகாரி, முஸ்லிம் அந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் முஅத்தா என்ற ஹதீஸ் அந்த அரபுலகத்தில் இருந்தது. அதனுடைய ஆசிரியர் அந்த மஸ்ஜித் நபவியுடைய இமாம். அவங்கள்ட்ட போய் கேட்டார், நான் இப்படி வேதனையில அந்த பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு உச்சத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதனால என் மனைவி, நான் சொன்ன இந்த மதுவை விட பெரிய பாவம் இருந்தால் என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப மதுதானே பெரிய பாவம் அப்படின்னு கேட்டார். போயிட்டு நாளைக்கு வேண்டாம். மறுநாள் வந்தார், நாளைக்கு வா. 3 நாள் ஓடிச்சு, நாளைக்கு வா. இப்ப 3வது நாள் சொல்றார், மதுவை விட பெரிய பாவம் வட்டி வாங்கும். மதுவை விட பெரிய பாவம் என்னது? வட்டி வாங்கும். வட்டி வாங்குறது மதுவை விட பெரிய. சொல்ற, நான் 3 நாளா குர்ஆனையும் ஹதீஸ்களையும் அலசி ஆராய்ந்து எழுதிட்டு எல்லாம் பார்த்துட்டேன். மதுவை விட வட்டி பெரிய பாவம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றார், ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா யாரையும் என்னோடும் எனது ரசூலோடும் போர் செய்ய வாருங்கள் சொல்லவே இல்லை. வட்டி வாங்குறவனை தான் சொல்றான். அப்ப மதுவை விட வட்டி பெரிய பாவம்.
அதனால உன் மனைவி தலாக்குத எந்த மாற்றம் இல்லைங்க. இப்ப என்ன செய்தின்னு சொன்னா, எல்லா குற்றங்களையும் விட வட்டி பெரிய பாவம். அல்லாஹ் என்னோடு போர் செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறார். நான் உங்க வட்டி வாங்குறது சம்பந்தமாக நீங்கள் ஈடுபட்டால் எல்லாத்தையும் அழிப்பேன் அல்லாஹ்வே சொல்கிறார். அல்லாஹ் தஆலா விளங்கியமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹராமான அனைத்து வட்டிகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாழ்க்கையில் கனப்பொழுது கூட வட்டி சம்பந்தமாக ஈடுபடக்கூடிய காரியங்களில் அல்லாஹ் தஆலா ஈடுபடுத்தாமல் இருப்பானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا رب ارحمهما كما ربيانا صغارا. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب